தேர்தல் ஆணைக்குழு என்பிபி பிரதிநிதிகளிடையே சந்திப்பு. நாடளாவிய ரீதியில் நிலவும் ஆசிரிய வெற்றிடங்கள் பிரதமர் வெளியிட்ட அறிவிப்பு. பருவகால சீட்டை வைத்திருப்போருக்கு பஸ்களில் ஏற்றிச் செல்ல மறுத்தால் கடும் நடவடிக்கை. யாழ் நோக்கி ஆசிரியர்களை ஏற்றி வந்த பேருந்து மீது தாக்குதல். தேசிய மக்கள் சக்தி கட்சியின் பிரதிநிதிகள் இன்று தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகளை சந்திக்க உள்ளனர். கட்சியின் செயலாளர் வைத்தியர் நிகால் அபேசிங்க உள்ளிட்ட சிலர் இந்த சந்திப்பில் இணைய உள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைக்குழுவுடன் கலந்துரையாடல்கள் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் விசேட கலந்துரையாடல் நேற்று பிற்பகலில் இடம்பெற்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு எவ்வாறு தயாராவது என்பது குறித்து கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு இந்த வருடத்துக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமரும் கல்வி உயர்கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஆசிரியர் கலாசாலைகளில் இருந்து வெளியேறும் ஆசிரியர்களுக்கும் இந்த வருடத்துக்குள் நியமனங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஹரிணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை வாய்மூல விடைக்கான கேள்வி வேளையில் சாமர சம்பத் தசநாயக்க எம்பி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்து பதிலளிக்கையில் தேசிய பாடசாலைகளில் இருந்து மேலதிகமாக காணப்படும் ஆசிரியர்களை மாகாண பாடசாலைகளுக்கும் மாகாண பாடசாலைகளில் மேலதிகமாக காணப்படும் ஆசிரியர்களை தேசிய பாடசாலைகளுக்கும் நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. எனினும் நீதிமன்றத்தில் அது தொடர்பான வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அது நிறுத்தப்பட்டிருந்தது. எனினும் பின்னர் கிடைத்த நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து மீண்டும் அதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது. அந்த வகையில் இந்த வருட இறுதிக்கு நாடளாவிய ரீதியில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் கல்வி உயர்கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மாதாந்த பருவகால சீட்டை வைத்திருக்கின்ற பாடசாலை மாணவர்கள், தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் முதியவர்கள் ஆகியோரை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்களில் ஏற்றிச் செல்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. யாரேனும் ஊழியர் ஒருவர் இந்த பருவகால சீட்டை வைத்திருப்பவர்களை ஏற்றிச் செல்ல மறுத்தால் அது இலங்கை போக்குவரத்து சபை கொள்கையின்படி கடுமையான குற்றமாகும் என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. பருவகால சீட்டை வைத்திருப்பவர்கள் அனைவரையும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்களில் ஏற்றிச் செல்லப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அவர்களை ஏற்றிச் செல்ல மறுக்கும் பஸ் ஊழியர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுக்கற்ற நடவடிக்கைகளை எடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஏதேனும் அசௌகரியங்களை எதிர்கொள்ளும் பருவகால சீட்டை வைத்திருப்பவர்கள் 1958 என்ற எண்ணுக்கு அழைத்து தெரிவிக்குமாறு இலங்கை போக்குவரத்து சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழில் இருந்து வெளி மாவட்டத்திற்கு செல்லும் ஆசிரியர்களின் வாகனம் மீது மிலேச்சத்தனமாக கல்வீச்சு தாக்குதல் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து முல்லைத்தீவு பாடசாலைகளுக்கு செல்லும் ஆசிரியர்கள் வாடகை அடிப்படையில் வாகனம் ஒன்றினை பெற்று அதில் பயணம் செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில் இன்றைய தினம் பழைப்பகுதியில் வைத்து குறித்த வாகனத்தின் மீது இன்று கல்வீச்சு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் பயணித்த வாகனம் மீது நடாத்தப்பட்ட மிலேச்சத்தனமான தாக்குதலில் ஆசிரியர்கள் தெய்வாதீனமாக தப்பியுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவத்தையும் அதனுடன் தொடர்புடையோரின் வன்முறை செயற்பாட்டையும் இலங்கை ஆசிரியர் சங்கம் வன்மையாக கண்டிப்பதாக சங்கத்தின் உபத்தலைவர் தீவன் திலீசன் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து தனது அறிக்கையில் குறிப்பிடுகையில் நேற்றைய போலீசாரின் செயற்பாட்டுக்கும் ஆசிரியர்கள் மீதான இன்றைய தாக்குதலுக்கும் தொடர்புள்ளதாகவே பாரிய சந்தேகம் எழுகின்றது. இவ்விடயம் குறித்து வடமாகாண ஆளுநர் உடனடியாக பொருத்தமான நடவடிக்கை மேற்கொண்டு குறித்த குற்றத்தை புரிந்தவர்கள் உடந்தையாக செயற்பட்டவர்களுக்கும் உடனடியாக கைது செய்யப்பட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம். வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் ஆசிரியர்களின் போக்குவரத்து மற்றும் விடுதி வசதிகள் குறித்து எந்த ஒரு கரிசனையும் மற்ற செயற்படும் அரசாங்கம் ஆக குறைந்தது ஆசிரியர்கள் பாதுகாப்பாக சென்று வருவதற்கெனும் ஆவணம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்.